Hello children, welcome back to my Teacher Learn channel. இன்னைக்கு நீங்கள் ஹிந்தி லெசன் 18 வெங்கன் உயிர்மை எழுத்துக்களில் பிக்சர் வித் லெட்டர் நா இந்த நா லெட்டர்லேருந்து வேர்ட் மீனிங்ஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறீங்க பார்ட் 2ல். என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நா சே நாக், நா இக் நாக், நாக்னா தமிழில் மூக்கு, இங்கிலீஷில் நோஸ். இப்போது மூக்குனா என்னதுன்னு பார்க்கலாம். மூக்கு நம் முகத்தின் நடுவில் இருக்கும் பகுதி. இதில் 2 துளைகள் இருக்கும். இது மூச்சு விட காற்றை உள்ளே வெளியே விடும் மற்றும் மனம் நுகர உதவும். Nose is the middle part of our face. It has 2 holes called nostril. It helps us to breathe air in and out and to smell. Next word நாலந்து பார்க்கலாம். நா சே நாக்கூன், நா கூ இன் நாக்கூன். நாக்கூன்னா தமிழில் நகம், இங்கிலீஷில் நெயில். இப்போது நாக்கூன்னா என்னது பார்க்கலாம். நகம் என்பது நம் கை விரல் மற்றும் கால் விரல் நுனியில் மென்மையான பகுதியை பாதுகாக்கும். Nail is the hard flat part at the end of our finger and toes. It helps us to pick up the small things and hold tight. Next word பார்க்கலாம். நாலருந்து நா சே நதி, நதி நதி. நதினா என்னது தமிழில் ஆறு, இங்கிலீஷில் ரிவர். இப்போது நதினா என்னதுன்னு பார்க்கலாம். ஆறு என்பது மலையின் அல்லது மலையில் தொடங்கி நீளமாக ஓடும் கடலில் வந்து சேரும். நமக்கு குடிக்க தண்ணீர் மற்றும் செடி வளர உதவும். River is a long moving of water. It started from mountain or rain water flow to the sea. It used for drinking and plant to grow. அடுத்த வேர்ட் பார்க்கலாம். நாலருந்து நா சே நயா, நயா நயா. நயானது புதிது தமிழில், இங்கிலீஷில் நியூ. இப்போது நயானா என்னதுன்னு பார்க்கலாம். நயா என்பது ஒரு பொருள் பழையதாகிவிட்டால் புது பொருளை வாங்குவது புதியது என்பதாகும். நியூ மீன்ஸ் த திங்ஸ் விச் பிகம் ஓல்ட். வி பை அ நியூ திங் லைக் எ பால். நாலருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். நா சே நிஷான், நீ ஷா இன் நிஷான். நிஷான்னா தமிழில் அடையாளம், இங்கிலீஷில் மார்க். இப்போது நிஷான்னா என்னதுன்னு பார்க்கலாம். நாம் பிறக்கும்போதே தோலில் புள்ளி அல்லது மச்சம் இருப்பது அடையாளம் என்பதாகும். The sign or mole our skin in a body mark with we born. Next one நாலருந்து என்னது பார்க்கலாம். நா சே நக்ஷா, ந இக்ஷா நக்ஷா. நக்ஷான்னு என்னது தமிழில் குறி, இங்கிலீஷில் மேப். நக்ஷானா என்னதுன்னு பார்க்கலாம். வரைபடத்தில் உள்ள குறிப்பிட்ட இடத்தை எங்குள்ளது என்பதை துல்லியமாக அறிய உதவுவது குறி என்பதாகும். Map is refer a location as pinpointing. It identify exactly where landmark is located called map. இப்போது நாலருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். நா சே நல், ந இல் நல். நல்னா என்னது தமிழில் தண்ணீர் குழாய், இங்கிலீஷில் வாட்டர் டேப். இப்போது நல்னா என்னதுன்னு பார்க்கலாம். தண்ணீர் குழாய் வீணாக்காமல் தண்ணீரை பயன்படுத்தவும். இது குடிக்க மற்றும் சமைக்க உதவும். Don't waste the water from the water tap. We use water for drink and making food. நாலருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். நா சே நீம்பு, நீம்பு நீம்பு. நீம்புனா என்னது தமிழில் எலுமிச்சை பழம், இங்கிலீஷில் லெமன். நீம்புனா என்னதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சை பழம் என்பது சிறிய உருண்டையான மஞ்சள் நிற பழம். இதில் வைட்டமின் சி நிறைந்திருக்கும் மற்றும் நோய் வராமல் காக்கும். லெமன் இஸ் a small round yellow fruit. It has a vitamin C. நாலருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். நா சே நாரியல், நா ரி ய இல் நாரியல். நாரியல்னா என்னது தமிழில் தேங்காய்,
இங்கிலீஷில் கோகோனட். நாரியல்னால் என்னதுன்னு பார்க்கலாம். தேங்காய் என்பது தென்னை மரத்திலிருந்து வளரும் ஒரு பச்சை நிறப்பழம். இளநீர் என்று பெயர். இது காய் முதிர்ந்தவுடன் பச்சை நிறத்திலிருந்து பழுப்பு நிறமாகி முதிர்ந்து தேங்காயாக மாறுகிறது. The young green coconut contains sweet refreshing water is called as இளநீர். When இளநீர் change mature, it will become brown hairy coconut with white edible flesh. It will help to cooking chutney for make food. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 18 வெங்கன் உயிர்மெய் எழுத்துக்களில் லெட்டர் நாலேருந்து என்னென்ன வேர்ட் மீனிங்ஸ் வித் பிக்சரோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.